பார்ப்போம். ஆ. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் நினைவரது யோகாசனம். ஆசிரியர் தர்ஜினி சண்முகனான அவர்களுக்கு வணக்கம். பாருங்கள். நேயர்களை உற்சாகமான வணக்கம் மணிக்கா. நேயர்களை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 264. இன்று 9/7/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி 19ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவில் மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதமான ஜூலை மாதம் அதில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி இன்றைய குரல் அதிகாரம் 7 மக்கட்பேறு குரல் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்ற திருக்குறளின் விளக்கம், தம் மக்களது செருகிய கைகளால் அளையப்பட்ட சோறு சுவையில் மிகுந்த சாவா மருந்திலும் மிகவும் இனியதே என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக, பெரிய கடலில் இருந்து உப்பு நீரை பருகுவதை விட சிறிய ஓடையில் நல்ல நீரை பருகுவது நல்லது. பெரிய கடலிலிருந்து உப்பு நீரை பருகுவதை விட சிறிய ஓடையில் நல்ல நீரை பருகுவது நல்லது என்று கூறி இன்றைய செய்தியாக உங்கள் எல்லோருக்குமே விருப்பமான உலக கோப்பை கால்பந்து விளையாட்டு தெரியும். அந்த கால்பந்து விளையாட்டுல 7ஆம் தேதி நடைபெற்ற சுவிஸ் அணியோட கொலம்பியா நாட்டாடி விளையாடி இருந்தது. 4-3 என்ற கோல்கள் அடித்திருந்தார்கள். அதுல 1954ஆம் ஆண்டுக்கு பின் தான் சுவிஸ் நாடு 70 வருடங்களுக்கு பின் இந்த உலக கோப்பைக்கு தயாராகி இருக்கிறது. அந்த ஃபைனல் இதுக்குள்ள போயிருக்கிற செய்தியையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 206.